என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைக்கும் சிலுவையை குறித்து இன்னொரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பிரசங்கிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஏப்ரல் மாதம் 1 தேதியா இருப்பதனால உங்களுக்கு அதோடு கூட இன்னொரு வசனத்தையும் நான் நினைவுபடுத்தி அதிலிருந்து சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இன்னொரு மேன்மையை நாம் தியானிக்க போகிறோம். அது யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில கடந்த 3 மாதங்களாக நீங்கள் சந்தித்த நிந்தைகளை என் ஆண்டவர் இந்த மாதம் உங்களை விட்டு அப்புறப்படுத்துவாராக. எங்கெல்லாம் நீங்கள் நிந்திக்கப்பட்டீங்களோ உங்கள் நிந்தைகள் புரட்டப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு வந்து உங்களை நடத்துவாராக. நிந்தைகளை ஆண்டவர் புரட்டுவார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து நீங்கள் அங்கே தானே வாழ்ந்தீங்க, இத்தனை வருஷம் ஒரு தேசம் இல்லாமல் இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டீங்களே, உங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம் இல்லையே, உங்களுக்குன்னு ஒரு சொந்த ஆசீர்வாதம் இல்லையே, நீங்கள் உட்கார்ந்து வாழ்வதற்கு ஒரு சொந்த பூமி இல்லையேன்னு சொல்லி எவ்வளவெல்லாம் நிந்திக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? 400 வருட அடிமைத்தனத்தை எப்படியெல்லாம் பரியாசம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளாக கால் பதித்த உடனே தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். இன்னைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல தேவன் உங்கள் நிந்தைகளை புரட்டி எங்க நிந்திக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பாராக. அதே இடத்துல நீங்க மகிழ்ச்சியோடு வாழ கிருபை தருவாராக. ஆனால் இந்த நாளிலே நாம் சிலுவையை குறித்து தியானித்து கொண்டிருப்பதனால எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். உலகத்தில் கிடைக்கிற, உலகத்தில் சந்தித்த எல்லா நிந்தைகளும், என்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்த நிந்தை, அடிமைத்தனத்தை குறித்த நிந்தை, இதையெல்லாம் புரட்டி போட்டு என்னை மகிழ்ச்சினால் இடை கட்டுகிறவர். நிந்தையெல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, அவருடைய நிந்தையை நான் சுமந்து கொள்ள போகிறேன். அவருடைய நிந்தையை நான் சுமக்கணுமா? இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பழைய வாழ்க்கையை குறித்த நிந்தையும் என் வாழ்க்கையில சந்தித்த தோல்வியினால் கிடைத்த நிந்தையும் தான் நான் சுமந்தேன். ஆனா தேவனோ அந்த நிந்தையெல்லாம் புரட்டி போட்டதுனால இப்போ எனக்கு ஒரு பாக்கியம் என்னன்னா, அவருடைய நிந்தையை சுமக்கிற ஒரு பாக்கியம். சிலுவையும் நிந்தையும், இதுதான் இந்த நாளினுடைய செய்தி. சிலுவையும் நிந்தையும். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் வந்த எல்லா நிந்தைகளையும் மாற்றினவருக்காக நாம் ஏன் அவருக்காக அந்த நிந்தையை சுமக்கக்கூடாது? அப்போ இன்னைக்கு ஒரு 3 விதமான நிந்தை, 3 விதமான காரியங்களில் நாம் வெட்கப்படக்கூடாது. ஐயோ, நான் நிந்திக்கப்படுறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம பழைய பாவ வாழ்க்கை குறித்த நிந்தைக்காக தான் வெட்கப்படணும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்பொழுது சுமக்கிற சிலுவை என்ற அந்த நிந்தையை நிமித்தம் வெட்கப்படவே கூடாது. அப்போது 3 காரியங்களை நம்ம வெட்கப்படாமல் இருக்கணும். நம்ம நிந்தை வரும், ஆனால் வெட்கப்படாமல் இருக்கணும். எகிப்தை குறித்து நமக்கு வெட்கம் வரலாம், ஆனால் சிலுவையை குறித்து நம்ம வெட்கப்படவே கூடாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல், நான் சிலுவையை குறித்து வெட்கப்படேன்னு மிக தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கிறார். இன்னைக்கு ஒரு 3 வசனங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். 1, ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முதலாவது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்னைக்கு என்னுடைய பழைய நிந்தையெல்லாம் புரட்டியாச்சு, ஆண்டவர் மாற்றிட்டாரு. ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவுக்காக நான் சுமக்கிற அந்த நிந்தை, இது வெட்கப்பட வேண்டாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தினால் வருகிற நிந்தை. வெட்கப்படாதீங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போகும்போது, என் ஆண்டவர் என்னை விடுதலையாக்கிட்டாரு, என் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டார், உண்மையான பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்து என்னை மீட்டெடுத்துட்டான்னு சொல்லி யாரெல்லாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அந்த அனுபவத்துக்குள்ள வரீங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? நம்ம
எத்தனையோ பேர் அடிமைத்தனத்தில் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு இந்த விடுதலையை சொல்ல போகிறோம். அப்போ நிந்த வரும், வெட்கப்படாதீங்க. அப்போ கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமக்கும் போது வருகிற எந்த நிந்தைக்காகவும் சந்தோஷமா அதை சந்திக்கணுமே தவிர வெட்கப்படாதீங்க. இயேசுவை குறித்து சொல்றதுக்கு உங்களுக்கு வெட்கமா இருக்குதா? இயேசுவை குறித்து சொல்லும்போது நீங்கள் வெட்கப்படுறீங்களா? நீங்கள் 2 பேர்கிட்ட இயேசுவை சொல்லணும் அப்படின்னா அவங்க ஏதாவது என்ன தப்பாக நினச்சிருவாங்களே நீங்கள் பயப்படுறீங்களா? அப்படின்னா கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நீங்கள் வெட்கப்படுறீங்கன்னு அர்த்தம். அப்படி அவர்கள் நிந்தித்தாலும் பரவாயில்ல, சுவிசேஷத்திற்காக வெட்கப்படாதீங்க. இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 41வது வசனம். அப்போஸ்தலர் 5:41ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனோம். இங்க வாசிக்கிறோம், அவருடைய நாமத்திற்காக. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு பெரிய அந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள், குறிப்பாக அந்த ஆதி அப்போஸ்தலர்களுக்குள்ள ஒரு பயங்கரமான தாக்கம். இயேசுவை போல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசுவை போல அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பார்க்குறவங்கலாம் இயேசுவை அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவங்க வாழ்க்கை இயேசுவின் நாமத்தை பிரதிபலித்தது, இயேசுவின் வாழ்வை பிரதிபலித்தது. சந்தோஷமாக இது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் என்று அந்த நிந்தையை ஏற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற நிந்தை, முதலாவது சுவிசேஷத்தின் நிமித்தம் வரும் நிந்தை, இரண்டாவது அவருடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற நிந்தை. எனக்கு ஆண்டவருடைய நாமத்தை தரிச்சிருக்கிறார், எங்கே போனாலும் நீங்கள் அவருடையவர்கள், அவருடைய நாமத்தை தரித்தவர்கள் என்பதனால நீங்கள் நிந்திக்கப்படலாம், அதை பாக்கியமாக எண்ணிக்கொள்ளுங்கள். அதனால வெட்கப்படாதீங்க, தைரியமாக நில்லுங்க. ஆமாம், இதுதான் என்னுடைய ஃபெய்த் அப்படின்னு சந்தோஷமாய் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இது நமக்கு கிடைத்த பாக்கியம். நிந்திக்கலாம், ஆனால் அதை சுகமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு பாத்திரராக ஏற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். பிரியமானவர்களே, அவருடைய நாமத்துக்காக வாழ்றேன், சுவிசேஷத்தை சொல்றேன். இப்போ பாடுகள் வருகிறது. அப்போ இயேசுவுக்காக வாழ ஆரம்பிக்கும் போது நமக்கு சலுகைகள் மறுக்கப்படலாம், அல்லது நம்ம மேலே வீணான சில பிரச்சனைகளை எழுப்பலாம். எத்தனை நிந்தைகள் இன்னைக்கு சிலுவை சுமக்கிறவங்க லைஃப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்காக வாழ ஆரம்பிக்கும் போது அவங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவங்க போராடும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நம்ம கூர்ந்து கவனித்து பாருங்களேன், அது நிமித்தமாக அவர்கள் வெட்கப்படுவதில்லை. சிறைச்சாலைக்கு போகிறாங்க, எத்தனையோ அவமானங்களை சந்திக்கிறாங்க, எத்தனையோ இடத்துல சர்ச்சுக்குள்ளே புகுந்து அவங்கள அடிக்கிறதையும் சித்திரவதைப்படுத்துறதையும் நம்ம பார்த்துருக்குறோம்ல. அவங்கெல்லாம் வெட்கப்படவே இல்லை, தைரியமாக நிற்கிறாங்க, அந்த ஊரை விட்டு ஓடி வரலை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு. உண்மையான அன்பு இருந்தால் கண்டிப்பாக நாம் தாக்கு பிடிக்க முடியும். அப்படின்னா நாம் அந்த பாடுகளுக்காக வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை பாக்கியமாய் எண்ணிக்கொள்வோம். பாருங்க, அவருடைய பாடுகளை குறித்து வெட்கப்படாதீங்க, சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படக்கூடாது, அவருடைய நாமத்திற்காக வாழ்வதனாலே நம்ம வெட்கப்படக்கூடாது, பாடுபடுவதனாலே வெட்கப்படக்கூடாது. நாம் வெட்கப்படாமல் நமக்கு வருகிற அந்த நிந்தைகளை, பழைய நிந்தையெல்லாம் புரட்டிட்டார்ல, இனி இயேசுவுக்காக நான் நிந்தையை சகிக்கும் பொழுது அதை பாக்கியமாய் எடுத்துக்கொள்வோம். அது நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு ஆசீர்வாதமாய் அதை நாம் எடுத்துக்கொள்வோம். அது நம்மை வெட்கப்படுத்துவதற்கல்ல, நாம் வெட்கப்படக்கூடாது. மாறாக அந்த பாடுகளிலும் அந்த சுவிசேஷத்திலும் அவருக்காக வாழும் வாழ்விலும் நாம் அவரை மகிமைப்படுத்தி வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் 2 தீமோத்தேயு 1:12 ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, நாங்கள் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற நிந்தைகளை, ஆண்டவரே, சுவிசேஷத்தின் நிமித்தம் வருகிற நிந்தைகளை, பாடுகளின் நிமித்தம் வருகிற நிந்தைகளை ஆண்டவரே நாங்கள் சுகமாய் எடுத்துக்கொள்ள, அதை நாங்கள் ஒரு நாளும் வெட்கமாக அவமானமாக நினைக்காமல் ஆண்டவரே அது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்று நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படியாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய பழைய நிந்தைகள் எல்லாம் நீங்கள் புரட்டி போட்டுட்டீங்க, பாவத்தினால் வந்த நிந்தையை புரட்டி போட்டீங்க, அதுதான் எங்களுக்கு வெட்கம். ஆனால் இன்னைக்கு உமக்காக வாழும் பொழுது வருகிற நிந்தைகள் எல்லாம் எங்களுக்கு அது சுகமாய் மாறுவதாக. இப்போதும் இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க,
உங்கள் பிள்ளைகளுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பரிபூரணமாக நீங்கள் தாங்கன்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, உங்கள் பிரயாணங்கள், ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, இவங்களுடைய வாழ்க்கை, இவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றிலும் உங்கள் கரம் கூட இருந்து உங்கள் பிள்ளைகளை நடத்தட்டும்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்ப்பா. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்கள் பிள்ளைகளை வாழ்ந்திருக்க பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் உடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைகள் என்னென்னலாம் தேடி வாஞ்சித்து காத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணி இன்னும் ஊழியத்தில் பயன்படுத்தும், மகிமைப்படும். உங்கள் நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. இரட்சகர் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி ஊழியங்களுக்காக, வெற்றியின் ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் விங்ஸ் ஆஃப் விக்டரிக்காக மாதம் 1000 ரூபாய் கொடுத்து உதவுகிற உங்களுக்காக, ஜெபிக்கிற உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒருவேளை இன்னும் இந்த ஊழியத்திற்காக, இந்த சமூக பணிகளுக்காக, இலவச ஆம்புலன்ஸ், இலவச டயாலிசிஸ் சென்டர், இலவச பீடியாட்ரிக் தெரப்பி சென்டர், நம்ம ஐஏஎஸ் அகாடமி நடத்துகிறோம், ஓல்டேஜ் ஹோம் நடத்துகிறோம். அங்கே அது முற்றிலும் இலவசமாய் நாம் செய்து வருகிறோம். அநேக ஜனங்கள் இதன் மூலமாய் நன்மையை பெறுகிறார்கள், கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறதோடு கூட உங்கள் சார்பிலே மாதம் 1000 ரூபாய் நீங்கள் அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கலாம். இது வரைக்கும் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்து உதவலாம். நீங்கள் கொடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு தெரிந்த 2-3 பேருக்கு சொல்லி அவர்களையும் இந்த பணிகளுக்காக உதவி செய்வதற்கு நீங்கள் உற்சாகப்படுத்தலாம். வாருங்கள், நாம் இணைந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you.